அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஆடி மாதம் அற்புதமான மாதம். அம்மன் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உரிய இந்த மாதத்துல குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தால் செல்வந்தராகும் யோகம் ஏற்படும், ஜென்ம பாவம் நீங்கும், கர்மவினை தீரும். குலதெய்வ கோயிலுக்கு என்னால் போக முடியாதுங்க, நான் வெகு தொலைவில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக சொல்கிறேன். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க ரூபாய் 30 உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். இந்த திட்டத்தை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஆடி மாதத்தில் தினம்தோறும் நீங்கள் குலதெய்வத்தை நினைச்சு பூஜைகளை தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்வம் சேரும். நிலைவாசல்ல தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா ஜென்ம பாவம் நீங்கும், கர்ம வினை தீரும். இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வ கோயிலுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருள் 1 கிலோ பச்சரிசி, அதற்கு தகுந்தாற்போல் வெல்லம், ஏலக்காய், அது மாதிரி முந்திரி பருப்பு. அதாவது நீங்கள் சக்கரை பொங்கலுக்கு என்னெல்லாம் போடுவீங்களோ குறிப்பாக நெய். ஒரு சிலர் நிறைய பேர் கோயிலுக்கு போகும்போது வெல்லம் வாங்கிட்டு போகிறாங்க, அரிசி வாங்கிட்டு போகிறாங்க, ஏலக்காய் வாங்கிட்டு போகிறாங்க, வாழைப்பழம், தேங்காய் பழம், பூ எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த நெய் வாங்கிட்டு போகிறதில்ல. இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வத்துக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் நெய்யினால் செய்த உணவுகளை படைப்பதும் செல்வந்தராகும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் இந்த சர்க்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்களை வாங்கி குலதெய்வ கோயிலுக்கு கொடுங்க. சரி, நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு கொடுத்துருவேங்க, நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன், வெளியூரில் இருக்கிறேன், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இப்போ இந்த ஆடி மாதத்தில் போய் எங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வ கோயிலுக்கு, எல்லா ஊர்லேயும் எல்லை தெய்வ கோயில் கண்டிப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா வீட்டுடைய முக்குலையோ அல்லது உங்கள் ஏரியா இருக்கக்கூடிய பகுதியில் கடைசியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு, சின்ன விநாயகர் கோயிலாக இருந்தாலும் தவறில்லை. சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்களை உங்களால் எவ்வளோ முடியுமோ, குறைந்தபட்சம் நீங்கள் 200 கிராம் கூட வாங்கி கொடுக்கலாம். இல்லை என்னால் நிறையா கொடுக்க முடியுங்க, எவ்வளோ நாளும் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நேரில் போய் ஆடி மாதம் முடிவதற்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வாங்கி கொடுக்கணும். இதை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு நீங்கள் கோயிலில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்றே வாங்கி அதை பூஜையில் வச்சு அது மேலே ஒரு ₹1 நாணயத்தை எடுத்து வச்சிடணும். ஒரே ஒரு ₹1 நாணயத்தை எடுத்து வச்சிடணும். அந்த ₹1 நாணயத்தை வைக்கும்போது உங்கள் வேண்டுதல்கள், அதாவது உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நடக்கணும் அப்படின்னு குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு அந்த ₹1 சேர்த்து அந்த பொருளை கொண்டு போய் கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக எப்பேற்பட்ட வேண்டுதலும் நிறைவேறும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால செல்வம் சேரும், பணம் சேரும், கடன் தீரும், பாவம் தீரும், கர்ம வினை தீரும், செல்வந்தராகும் யோகமும் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக மன நிம்மதி கிடைக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய நிறைய தானங்களை பற்றி தொடர்ந்து நான் பதிவு செய்ய இருக்கிறேன், தொடர்ந்து பாருங்க. ஹரஹர் சங்கர, ஜெய் ஜெய்சங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.